அவன் நம்மள நம்பல. பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்க. பொண்டாட்டிய கூட நம்புறது இல்லையாமா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன நிஷாமா? கிஷோரோட மனைவிய நம்ம ஒரு தடவையாவது மீட் பண்ணிருக்கணும். அவ நாம போறப்பெல்லாம் வீட்டுல இல்லாதத பார்த்தா அவளும் இவனுக்கு உடந்தையா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். சரி, இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அவனை எப்படி அட்டாக் பண்றதுன்னு நாம ஒரு பிளான் பண்ணுவோமா? எப்படி பண்ண போறோம்? நாம 3 பேரும் ஃபர்ஸ்ட் கார் பக்கத்திலே நிக்கிறோம். கிஷோர் வந்த உடனே அவனை இதோ இந்த இடத்துல, நாம நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 6 அடி தூரத்துல இதோ இங்க நிக்க வைக்கிறோம். ஏய் இந்திரா, மார்க் போட்டா அவன் சந்தேகப்படுவான். முதல்ல அதை அழிச்சிரு. சரி, இந்திரா காரை ஓட்டின மாதிரி நிப்பா. அவளுக்கு நேர் எதிரில கிஷோரை நிக்க வச்சு பேச போறோம். நீங்களும் நானும் எங்க நிக்க போறோம்? அவனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல அவன் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 2-3 அடி தள்ளி நிக்கிறோம். ஏ, எந்த பக்கம் போனாலும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுல. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏ, நம்ம பிளான் பண்ணபடி நடந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. வரா. அடடே, 3 தெய்வங்களும் வந்திருக்கீங்களா? உங்களை கொஞ்சம் செக் பண்ணலாமா? சுத்தி அலசி பார்த்துட்டேன். போலீஸ் மாறு வேஷத்துல இருக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்க போலீஸா மாறி என்ன என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? நம்ம பிளான கரெக்டா சொல்றான். நவருங்க. ஓகே, கொஞ்சம் கார் டிக்கி ஓபன் பண்ணுங்க. கிஷோர், டைம் ஆயிட்டு இருக்கு. ஏன் டைம் முடிஞ்சிடக்கூடாதுல்ல? கார் டிக்கியை மட்டும் திறந்து காட்டுங்க போதும். ஓபன் பண்ணுங்க. போ. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல எனக்கு நேரா வந்து நில்லு. ஓகே, நின்னுட்டா போச்சு. பணம் யார்கிட்ட இருக்கு? இந்திரா, நாங்க சொல்லும் போது நீ பேக்ல இருந்து எடுத்தா போதும். ஏன் ராகுகாலம் யமகண்டம் ஏதாவது இருக்கா? ஆமா, யமகண்டம் இருக்கு. யமனுக்கே கண்டமா? மை காட். கிஷோர், நாங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ல நீ சைன் பண்ணணும். பணத்தை வாங்கின அடுத்த நிமிஷம் நீங்க எத்தனை கையெழுத்து கேட்டாலும் போட்டு தந்துடுறேன். பணத்தை கொடுங்க. காசு, பணம், துட்டு, மணி. ரொம்ப அவசரப்படுறாரு. பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துரு. என்ன பண்ற? இந்திரா வேணாம் சொன்னா கேளு. பாருங்க, என்ன சாவடிக்க கூட்டு வந்தீங்களா? வேணாம் இந்திரா, சொன்னா கேளு. இந்திரா வேணாம் சொன்னா கேளு. லேட் பண்ணாத. சீக்கிரம் உன சுட்டு தள்ளு. சுடு இந்திரா. இந்திரா சொல்றது கேளு. சுட்டு தள்ளு. சுடு இந்திரா. இந்திரா.
துப்பாக்கி எடு சுடேந்திரா துப்பாக்கி எடு இந்திரா சுடேந்திரா இந்திரா எடு யோசிக்காத சீக்கிரம் எடு எடு சொன்ன கேளு எடு இங்க பாருங்க நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் சீக்கிரம் சுடு சுடேந்திரா சுடு சுடு சுடேந்திரா நீ சொன்ன கேளு இப்படி கொடு காவ்யா நிஷா நீங்க குடிங்கறாங்க சீக்கிரம் குடிங்க ஏய் என்ன பண்ற ஐயோ நான் சுட்டுட்டேன் என் கையால செத்துட்டான் அவன் செத்ததுதான் நமக்கு முக்கியம். இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் கொலைகாரி ஆயிட்டேன். நான் சுட்டுதான் பழிய ஏத்துக்கிறேன். நீ என்ன போலீஸ்ல போய் சரண்டர் ஆக போறியா? உதவி செய்யலான்னு வந்து என்ன போய் கொலைகாரி ஆக்கிட்டீங்களே. நிஷாமா, நாம யாரும் கொலைகாரி இல்ல. இவனை நாம கொலையும் செய்யல. இப்ப என்ன பண்றது காவ்யா? பாடியை தூக்கி டிக்கில போடுவோம். போற வழியில கூவ ஆத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதோட பிரச்சனை முடிஞ்சிருமா? ஆமா, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. வாங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கி டிக்கில போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அக்கா, இந்தியாவில் பொம்பளைங்க எல்லா வேலையிலும் புகுந்து பொழந்து கட்டுறாங்கக்கா. ஆமாக்கா, லைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஆம்பளைங்களுக்கு சமமா எல்லா வேலைகளும் செய்யறாங்கக்கா. ஒரே ஒரு வேலையை தவிரக்கா. என்ன வேலை? கூலிப்பட தலைவியா இது வரைக்கும் எந்த பொம்பளையும் இருந்ததே இல்லை. அதுக்கு நீ நம்ம கூலிப்பட தலைவி ஆயிட்டுன்னா அந்த குறையும் சரியா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் தம்பி இருக்கான். அக்கா, வரலாறு முக்கியங்கா. நாளைக்கே நீ போயிட்டா கூட நீலாவதின்னு ஒரு பொம்பளை இருந்தா சென்னையே அலற வச்சான்னு பின்னாடி பேசுவாங்கல்ல. அடுப்படியில இருந்து அடிதடிக்கு வாக்கா. ஏதோ மேலோட்டமா உங்களுக்கு யோசனை சொல்றதோட விட்டுறலான்னு பார்த்தேன். சரி, தம்பி வரட்டும். சரிக்கா. அக்கா அக்கா, ம், நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன். நீ ஒருத்தன் போதும்யா, நீ 10 பேருக்கு சமம். அக்கா, எனக்கும் மேல ஒருத்தன் பலமா கிடைச்சா என்ன செய்வ? ஆரத்தி எடுத்து வரவேற்பேன். ஆமா, நீ யார சொல்ற? இத்தனை நாளா நம்மளுக்கு எதிரியா இருந்தான்ல, அவன் தான். யாரா? காக்கா செந்தில் கிட்டே இருந்து பிரிஞ்சு வந்தானே, அந்த பிரியாணி பாஸ்கரா? அவன் இல்லக்கா. காசிமேடு டோரி கண்ணனா? ஐயோ, அவன்லாம் உனக்கு ஒரு ஆளே கிடையாதுக்கா. வேற யாருன்னு நீயே சொல்லி தொலையேண்டா. இன்ஸ்பெக்டர் பாண்டியன். நம்மளோட சேர்ந்துக்க அவர் சம்மதிச்சிட்டாரு. டேய் முட்டாள், கிழக்கும் மேற்கும் என்னைக்காவது ஒண்ணு சேர்ந்திருக்காடா? அக்கா, நான் பேசிட்டேங்க. இங்க பாருடா, விஷம்னு தெரியாம குடிச்சிட்டா அது தலைவிதி, தெரிஞ்சே குடிச்சா அது தற்கொலை. நீ விஷம்னு தெரிஞ்சே குடிக்க போற, அநியாயமா அழிய போற நீ. அக்கா, நீ பார்த்த பாண்டியன் வேற, இனிமே பார்க்க போற பாண்டியனே வேற. நீ அவங்ககிட்ட பேசி பாரு. டேய்,
நம்மள மாதிரி ஆளுங்களை வேவு பாக்குறதுக்குனே போலீஸ்காரவங்க எப்படி வேணாலும் வேஷம் போடுவாங்க. அத நம்பி என்கிட்ட வந்து பேசுறியா? அக்கா பாண்டி இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லக்கா. இது இப்பதான் உனக்கு தெரியுமா? அவனை தான் டம்மியா வச்சு ரொம்ப நாள் ஆச்சே. பாண்டியன்னு இப்ப வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருந்த வெறுப்புல வேலையே வேணான்னு அவன் எழுதி கொடுத்துட்டான். அது மட்டுமா, என்னோட டிபார்ட்மெண்ட் தான் என்னோட முதல் எதிரின்னு சொல்லியிருக்கான் அவன். டேய், நீ 1000 வேணா சொல்லு, நான் அந்த போலீஸ்காரனை நம்பவே மாட்டேன். பாண்டியன்னு இப்ப வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருந்த வெறுப்புல வேலையே வேணான்னு அவன் எழுதி கொடுத்துட்டான். அது மட்டுமா, என்னோட டிபார்ட்மெண்ட் தான் என்னோட முதல் எதிரின்னு சொல்லியிருக்கான் அவன். டேய், நீ 1000 வேணா சொல்லு, நான் அந்த போலீஸ்காரனை நம்பவே மாட்டேன். சரி, நீ வேணா நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்கிட்ட பாண்டியனை பத்தி கேட்டு பாரு. யாருக்கிட்ட கேக்குறது? சரி, அந்த கமிஷனர் ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன? தங்கராஜ். அவருக்கு ஒரு போன் போட்டு கொடு. இந்தாக்கா ரிங் போகுது. ஹலோ ஹலோ, தங்கராஜி சாரா? சொல்லுமா நிலாவதி. சார், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னம்மா கேள்விப்பட்ட? அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வேலை வேணான்னு சொல்லி. ஆமா நிலாவதி, அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல தீராத வெறுப்பான். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சார். வச்சிடறேன் சார். ஓகேம்மா. வேலையை ராஜினாமா பண்ணது உண்மைதான். ஆனா அவனை பழி தீர்த்து பகைய முடிச்சுக்கிறத விட்டுட்டு பக்கத்துல உட்கார வச்சு பாலும் பழம் தர சொல்றியாடா? அக்கா, பாண்டிய மாதிரி ஒருத்தன் நம்ம பக்கத்துல இருந்தான்னா பசங்களை தைரியமா நம்ம களத்துல இருக்கலாம். என் புருஷன் சாவுக்கு காரணமா இருந்த தேவ நான் பழி வாங்க முடிவு செஞ்சப்பெல்லாம் அதை தடுத்து கெடுத்ததே அந்த பாண்டியன் தான். அது எப்படிக்கா தப்புன்னு சொல்லுவ? தேவு பாண்டியனுக்கு சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, கோர்ட்லயே தேவ நிரபராதின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நீ பழி வாங்கணுன்றது என்னக்கா நியாயம்? நமக்கு எதிரா இருந்த துரோகி எல்லாம் தீத்து கட்டி பரலோகம் அனுப்பிட்டேன். இந்த பாண்டியன் மட்டும் தப்பிச்சிட்டானேன்னு டென்ஷன்ல இருந்தேன். வரட்டும், பாத்துக்கிறேன். அக்கா, நீ புரியாமலே பேசின்னு இருக்கிற. இப்போதைக்கு பாண்டியன் நம்மளோட வர வேண்டான்னு சொல்லிட்டேன்னா நம்மளோட எதிரி கிட்ட போய் சேர்ந்துக்குவான். அப்புறம் நம்மளுக்கு தான் நஷ்டம். நீ யோசிச்சு சொல்லுக்கா, பாண்டியன் வரணுமா வானாவான்னு? நடந்து முடிஞ்ச நஷ்ட கணக்கை நீ பார்க்காத, அடுத்து வர ஆதாய கணக்கை நீ பாரு. சரிடா, உனக்கு பாண்டியன் மேல நம்பிக்கை இருக்கா? நான் அவ்வளவு ஈஸியா யாராவது நம்புவனா? சரி, பாண்டியனை வந்து பார்க்க சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? நம்மளோட இருந்தாலும் அந்த பாண்டிய மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிக்கா. நம்ம வண்டியை நிறுத்த சொல்றாரு. காரை நிறுத்தாம போங்க காவியா. நிறுத்தலன்னா பிரச்சனை வரும். சந்தேகப்பட்டு நம்ம காரை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளே, மாட்டிக்கு போறோம். நிறுத்துங்க. எங்கம்மா போறீங்க? கோவாத்துக்கு சார். சார், கோவாத்து வழியா போய் ஒரு லேண்ட பார்க்க போறோம் சார். ஓ, அப்படியா? எனக்கு கார் ஓட்ட லைசென்ஸ் இருக்கு சார். கார் மட்டும் இவங்களோடது. கார்ல ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கவா இருக்கு சார். அதெல்லாம் யாருமா கேட்டா? பணம் வேணுமா சார்? ஏமா, நான் நேர்மையான போலீஸ்காரம்மா. கார் டிக்கி தரங்க.
சிக்னல்ல ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் நிப்பாரு, அவர்கிட்ட இந்த பொட்டியை கொடுக்கணும். டிக்கில இடம் இல்ல சார். அவ்வளவு ஏன் கார்ல டிக்கே இல்ல சார். என்னம்மா, முதல்ல கீழே இறங்குங்க. இறங்குங்க, வாங்க வாங்க. இந்த பொட்டியை தூக்கி டிக்கில வைங்கம்மா. என்னம்மா, இந்த பொட்டியை தூக்கி டிக்கில வைக்க சொன்னா ஏதோ கொலை பண்ணிட்டு மாட்டிக்கின மாதிரி முடிக்கிறீங்க. போய் டிக்கி தரங்கம்மா. சார் சார் சார், நீங்க டிக்கி கிட்ட வர வேண்டாம். நீங்க இங்கே இருங்க, நாங்க தூக்கிட்டு போறோம். இல்ல பரவாயில்லம்மா. இல்ல பரவாயில்ல சார், நீங்க இங்கே இருங்க. டிக்கி ஓபன் பண்ண தூக்குங்க. சரி. கீழே கீழே வை. கீழே கீழே வை. அம்மா, எங்க போலீஸ் ஜீப்பே வந்துடுச்சு, நீங்க கிளம்புங்கம்மா. டெட் பாடி எங்க? 3 பேரும் சேர்ந்து தானே தூக்கி வச்சோம். என்ன கேக்குறீங்க? போனா இப்படி வெளியே போகும். அப்பாவை சாகல. உயிர் இல்லைன்னு நான் தானே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். போச்சு, சமத்தியா மாட்டிக்கிட்டோம். கார்ல இருந்து போனோம், கீழே விழவும் சான்ஸ் இல்ல. ஆக எனக்கு என்னமோ அவ செத்துருப்பான்னு தோணல. அப்பா, அவனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பானா? ஆள் ஆளுக்கு கற்பனையா பேச வேணாம். அவன் செத்தது கன்ஃபார்ம். ரோட்ல அங்கங்க சிசிடிவி கேமரா வேற இருந்துச்சு. நாளைக்கு பேப்பர்ல கண்டிப்பா நியூஸ் வரும். வரட்டுமே, அவனை யார் பார்த்தது? போலீஸ் விசாரிப்பு அப்படின்னு தான் நியூஸ் வரும். கிஷோர் போய் சொல்லியிருந்தா? அவன் தான் செத்துட்டானே இந்திரா. அவ செத்திருந்தா டிக்கில இருந்த பாடி எங்க? சத்தம் போட்டு பேசாத. இன்னொன்னு செய்வோமா? சொல்லுங்க. நம்ம வந்த வழியே திரும்பி போய் பாடி எங்கேயாவது கீழே விழுந்திருக்கான்னு பாப்போமா? அனி, அது என்ன அரிசி முட்டையா திரும்ப போய் தேடுறதுக்கு? டெட் பாடி கீழே விழுந்திருந்தா இந்நேரம் போலீஸ்க்கு தகவல் போய் பாடியை போலீஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க காவியா? எந்த டென்ஷனும் இல்லாம எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காம வீட்டுக்கு போவோம். என் மூஞ்சியே காட்டி கொடுத்துரும். போற வழியில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வேணாம் வேணாம், நம்ம 3 பேரும் பொணத்தை தொட்டிருக்கோம். கோவிலுக்கெல்லாம் போக வேணாம். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள போறப்ப குளிச்சுட்டு தான் போகணுமா? ஆமா, 2 பேரும் குளிச்சா வீட்டுல சந்தேகப்பட்டு கேட்பாங்களே. நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாரு, துக்க விசாரிக்க போகணும்னு சொல்லிக்கலாம். தைரியமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. தைரியம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையே. வாங்க போலாம். என்ன ஸ்வேதா, இன்னும் அதை மறக்கலையா? நம்மளோட அந்யோன்யமான வாழ்க்கைய ரொம்ப மட்டமா பேசிட்டு போனத மனச ரொம்ப காயப்படுத்திருச்சு. எவனோ தெருவுல போற ஒரு ராஸ்கல் உளறிட்டு போனான்னு நினைச்சுக்கோ. அவன் யாரு? நமக்கு சொந்தமா பந்தமா? அவங்களுக்கு பிடிக்கலனா அத மனசுக்குள்ள வச்சுட்டு எங்களுக்கு பொண்ணெடுக்க விருப்பம் இல்லைன்னு நாகரிகமா புரோக்கர் கிட்ட சொல்லிருக்கலாம்ல.
அந்த மேனர்ஸ்லாம் தெரியாதவன் தான் நம்மள குறை சொல்லிட்டு போறான். சாரிக்கா, என்ன பொண்ணு பார்க்க வந்து உங்க மனசை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு அத பத்தி தானே பேசணும். அதை விட்டுட்டு நம்ம லைஃப பத்தி எதுக்கு பேசணும்? உங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்காக எங்களோட லைஃப கொச்சப்படுத்தி பேசிட்டு போணுமா? இங்கிதும் தெரியாத குடும்பம் போல இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும் என்னென்ன அசிங்கம் இருக்குன்னு. சரிங்க மாப்பிள, அவங்க பேசிட்டு போனதை விடுங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வரலாமே. என்ன அங்கிள்? முறைப்படி ஊர் அறிய ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல.